மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாத்தையும் பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் நித்தியமாய் வாழ வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடினாலே தான் இங்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கு ஒரு சபை, இதற்கு பொறுப்பாளர்கள், உபதேசியார், ஆயர், இப்படி பல காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். ஏன்னா பரலோகம் ரொம்ப மேன்மையானது. பரலோகம் தங்கமயமானது. தெருக்கள் எல்லாம் தங்கம், வீடுகள் எல்லாம் தங்கம். அங்கே அழுகை கிடையாது, அங்க வேதனை கிடையாது, மரணம் கிடையாது, கண்ணீர் கிடையாது. அங்கே வாழ்கிற வாழ்க்கை என்பது நித்தியமானது. அதற்கு வருஷ கணக்கெல்லாம் கிடையாது. இங்கதான் 70, 80, 100, 120 முடிஞ்சு போயிடும். ஆனா பரலோக வாழ்க்கை என்பது நித்தியமானது. அதுக்கு வருஷ கணக்கே கிடையாது, முடிவே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைய நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களிலும் பிரதான வாக்குத்தத்தம் எது அப்படின்னா, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது எல்லா வாக்குத்தத்தத்தை விட பிரதான வாக்குத்தத்தம். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே நித்திய ஜீவன் ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் போக வேண்டும் என்றால், அங்க போய் நித்தியமாய் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம். எல்லாருக்கும் கிடையாது. கிறிஸ்தவர்களிலேயே நியாய தீர்ப்பு நாள்ல 2 விதமாய் ஆண்டவர் பிரிப்பார். ஒரு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம், இன்னொரு கூட்டம் செம்மறியாட்டு கூட்டம். ஆடுகளுக்கும் நான் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்திற்கு போயிடுவாங்களா அப்படின்னா இல்ல. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். நான் கிறிஸ்துவ பெயர் வச்சிருக்கிறேன், பரலோகத்திற்கு போயிடலாமா அப்படின்னா இல்ல. கிறிஸ்துக்குள்ள வாழணும். அததான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேற யாருமே போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தம், பிதாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னா, பிதாவுடைய சித்தம் விருப்பம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியம்னா என்ன? இயேசுதான் சத்தியம். அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு என்கிற அந்த சத்தியத்தை எல்லாருமே அறிய வேண்டும். இதுதான் பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில வாழ்கிற நாட்களில யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர வேற யாரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ள போனோம் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். வசனத்தின்படிதான் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். பரலோக ராஜ்யத்திற்குள்ள போவதற்கு எந்த ரெக்கமெண்டேஷன் நமக்கு உதவி செய்யாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ள போவதற்கு நம்முடைய பணமோ நம்முடைய படிப்போ பட்டங்களோ அங்கே உதவி செய்யாது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு நாளில எல்லாருமே வரிசையா தான் நிற்கணும். பவுல் சொல்றார், நம்ம எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே, அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நமக்கு முன்னாடி பவுல் நிற்பார், நமக்கு முன்னாடி பேதுரு நிற்பார், நமக்கு முன்னாடி யோவான் நிற்பார், நமக்கு முன்னாடி எல்லாமே மிஷனரிகள்மார்கள் நிற்பாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் நிற்பாங்க. அங்கே பட்சபாதம் என்பது கிடையாது. நீ பெரிய ஆளு அதனால நீ உள்ள போ, நீ அதிகாரத்தில் இருந்தவன் நீ உள்ள போ, நீ நிறைய பணம் வச்சிருக்கிற உள்ள போ, சொத்து வச்சிருக்கிற உள்ள போ, அப்படி என்பது பரலோகத்துல இல்லை. அங்க ஏழை என்பதும் இல்லை, பணக்காரர் என்பதும் இல்லை, உயர்ந்தவரும் என்றும் இல்லை, தாழ்ந்தவரும் என்றும் இல்லை. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு பட்சபாதம் என்பது கிடையாது. வசனத்தின்படி நாம் வாழ்ந்தோமா, வசனத்தின்படி இந்த பூமியில காரியங்களை நடப்பித்தோமா என்பதுதான் முக்கியம். நீங்க அந்த 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆனது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம். பிசாசு துரத்தின ஊழியக்காரர் நிற்கிறார், தீர்க்க தரிசனம் சொன்ன ஊழியக்காரர் நிற்கிறார், அற்புத அடையாளங்களை நடப்பித்தவர்கள் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன். எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆனது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருக்காக அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தவர்கள், அவர்களுக்கே ஆண்டவர் சொல்றார் இடம் இல்லை அப்படிங்கிறார். அது காரணம் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்க. நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான், எனக்காக ஓடி ஓடி உழைச்சீங்க, எல்லாமே சரிதான். பிசாச விரட்டினீங்க, தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிட்டீங்க, எல்லாமே சரிதான். ஆனா உங்க செய்கை சரியில்லை, உங்க வாழ்க்கை முறை சரியில்லை. அதனால உங்களை நான் அறியேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றார்? நரகத்திற்கு அனுப்புறார். ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல பட்சபாதம் என்பது கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு ஒரு விதமான நியாயத்திற்கு, விசுவாசிகளுக்கு ஒரு விதமான நியாயத்திற்கு என்பது கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்றார், நாம் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. சின்ன சாதாரண விசுவாசியும் லைன்ல தான் நிக்கணும், பெரிய ஊழியக்காரர் அவரும் லைன்ல தான் நிக்கணும். எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதனால அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். பிதாவுடைய விருப்பம் என்ன? பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த விருப்பத்தை யார் யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம்.
அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். இந்த விருப்பத்தை, இந்த சித்தத்தை நிறைவேற்றாதவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம பூரணமா யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாது. கடைசி நேரத்துல கூட, வாழ்நாளெல்லாம் பாவம் செய்த கடைசி நேரத்துல கூட ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துல வருகிற பொழுது என்னை நினைத்தருள்னு சொன்னா, சரி ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அதனால நம்ம முழுமையா யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. நீங்க போவீங்க, நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு யாரையும் சொல்லுவதற்கு நாம் அதிகாரி கிடையாது. எல்லாத்துக்கும் அதிகாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கணும்னா பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்காக இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? நீங்க புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, வேதம் வைத்திருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கட்டளை தான் இந்த கட்டளை. இந்த கட்டளைய நாம் எல்லாரும் நிறைவேற்றுறோமா? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதுக்குன்னு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சபை ஊழியர் இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கொள்வாங்க. இல்ல, வேதம் அப்படி சொல்லல. நீங்கள் புறப்பட்டு போங்கள். உங்கள் ஆண்டவர் புறப்பட்டு போக சொல்லுகிறார். உங்களால ரொம்ப தூரம் போக முடியலன்னா கூட உங்க தெருவில் இருக்கிற, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லலாமே. இன்னைக்கு நம்ம ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க. எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது சுவிசேஷம் இங்க அறிவிக்கப்பட்டு, இங்க ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, நாம செயல்படவில்லை. விதை போட்டாதான் வயல்ல நஞ்ச வளரும். எந்த நாத்துமே நடாம அந்த பலனை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு விதையை போட்டாதான் அது முளைத்து பலன் கொடுக்கும். இன்னைக்கு விதையே போடாம நம்ம பலனை எதிர்பார்க்கிறோம். அப்படி பலன் கிடைக்காது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவது எல்லாருமே விழுந்த கடமை. அவங்களுக்கு பொறுப்பு, இவங்களுக்கு பொறுப்பு, பொறுப்புல இருக்கிற அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும், ஊழியக்காரங்க தான் செய்யணும், அப்படி அல்ல. எல்லாரும் மீது விழுந்த கடமையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை உணர்ந்தது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை செய்யணும். பிதாவுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வரணும். எப்படி சத்தியத்தை எல்லாரும் அறிவிப்பாங்க, கேட்பாங்க? நம்ம போய் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். சொல்லப்படலை அப்படின்னா எப்படி தெரியும்? இன்னைக்கு நான் மருத்துவமனையில வியாதிப்பட்டு படுத்திருந்தேன். 2 பேர் மருத்துவமனைக்குள்ள இயேசுவை சொல்லுவதற்கு வந்ததுனாலதான், அந்த கைப்பிரதி எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்ததுனாலதான் நான் அதை படிச்சு ரட்சிக்கப்பட்டேன். அவங்க அந்த நாட்கள்ல வரல அப்படின்னா நான் மரித்து மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன், நரகத்துக்கு போயிருப்பேன். அவங்க வந்ததுனால என்னுடைய ஆத்துமா காக்கப்பட்டது. என் மூலமா இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு நேராக திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம போய் சொல்லாம செயல்படாம எப்படி ஜனங்களுக்கு தெரியும்? சத்தியம் எப்படி தெரியும்? அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த கடமையை உணர்ந்தவர்களாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போகணும். ரொம்ப தூரத்துக்கு போனா கூட உங்க தெருவுல நீங்க போங்க, உங்க ஊர்ல போங்க, பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு போய் இயேசுவை சொல்லுங்க, விதை போடுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்களோ வரலையோ அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம கடமையை நம்ம செய்யணும். அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு காரியம், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற ரோமர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன்.
ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை நம்ம போய் சொல்லணும். அவங்களுக்கு நம்ம கடனாளியா இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, அதன் மூலமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்ம மேல விழுந்த கடமை என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அந்த உணர்வு இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வோடு கூட நம்ம செயல்பட்டால் மாத்திரம்தான் நமக்கு பரலோக ராஜ்யம். இல்ல அப்படின்னா வாய்ப்பே இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ ஆலயத்திற்குள்ளே இருக்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. எனக்காக நீங்க போய் செயல்படணும், என் கட்டளையை நீங்க நிறைவேற்றணும். அதனால நீங்க வெட்கப்படாம போய் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வார்த்தை, ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை தான், ஆனாலும் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் மத்திய பகுதியிலிருந்து வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த அந்த புண்ணியம் எவ்வளவு பெரிதானது! ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற அந்த பெரிய காரியத்தை இயேசு சிலுவையில செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினது எல்லா மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற அவர் செய்த பெரிய புண்ணியம். இந்த சத்தியத்தை நாம் அடக்கி வைப்போம் என்றால் நம்ம தண்டனைக்கு தப்பவே முடியாது. அதான் இயேசு சொல்றார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாம் அறிந்த அந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்தியத்தை சொல்றதுல வெட்கப்படக்கூடாது. நம்முடைய பிரயாசம் எதுவா இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தை ஆத்துமாக்களினால நிரப்ப வேண்டும். இவ்வளவு பெரிய ஆலயம், ஆத்துமாக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. யாரு காரணம்? நாம தான் காரணம். நாம போய் வெளியே விதை போடவில்லை, நாம போய் வெளியே சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு போய் சொல்லவில்லை, யாரோடு இருக்கிற மக்களுக்காக போய் ஜெபம் பண்ணவில்லை, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லவில்லை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறது. இன்னைக்கு இன்று முதல் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு நீங்க தான் செயல்படணும். நீங்க தான் செயல்படணும். நீங்க சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது. எல்லா மக்களுக்கும் சத்தியத்தை சொல்லுகிற அந்த செய்தியை நீங்க போய் சொல்லித்தான் ஆகணும். நீங்க சொன்னாதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம். சத்தியத்தை நீங்க சொன்னாதான் உங்களுக்கு தங்கமயமான வீடு. இல்லை அப்படின்னா கிடையாது. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நியாயத்திற்கு எல்லாருக்கும் ஒண்ணு. நான் சத்தியத்தை சொல்லலைன்னா எனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. நீங்க சத்தியத்தை சொல்லல அப்படின்னா பரலோக ராஜ்யம் கிடையாது. அடக்கி வச்சீங்க அப்படின்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. என்ன தண்டனை? நரகம். ஆலயத்திற்குள்ள வருகிறது உண்மைதான், ஆண்டவருக்காக செயல்பட்டது உண்மைதான், ஆண்டவருக்காக பிசாசுகள் துரத்துறது உண்மைதான். அவங்களுக்கே ஆண்டவர் நரகத்திற்கு போன்னு சொல்லிட்டார். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நடக்கை செய்கை சரியில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு அவங்க நடக்கல. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார். அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை நம்ம அடக்கி வைக்க கூடாது. சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது.
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில இன்னும் தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. எல்லாருமே அந்த வார்த்தையை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை ஒருத்தராலும் மாற்ற முடியாது. இந்த வார்த்தையை நம்முடைய பணம் மாற்ற முடியாது. இந்த வார்த்தையை நம்ம அதிகாரம் மாற்ற முடியாது. இந்த வார்த்தைய எந்த செல்வாக்கினாலும் மாற்றவே முடியாது. நியாய தீர்ப்பு நாள்ல கேட்பார், நீ மனுஷன் முன்பாக என்ன சொன்னியா? உங்க தெருவில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொன்னியா? உங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இயேசுங்கிற அந்த பேரை சொன்னியா அப்படின்னு கேட்பார். என்ன சொன்னமா சொல்லலையா அப்படிங்கிறத எழுதுறதுக்காக, பதிவு செய்வதற்காக ஒரு தேவதூதன் எப்போது நம்ம கூட இருக்கிறான். ஞாபக புஸ்தகத்துல எழுதுவதற்காக ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். நாம போய் மற்றவங்களுக்கு சொன்னா அங்கே ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படும். இன்னாருக்கு இன்னார் இயேசுவை பத்தி சொன்னாங்க, இந்த நாள்ல சொன்னாங்க அப்படின்னு எழுதப்படும். நாம யாருக்குமே சொல்லல அப்படின்னா நாம போய் நிக்கிற பொழுது அந்த தேவதூதன் நோட்டை எடுத்துட்டு வருவான். இவங்க யாருக்குமே சொல்லல, வெட்கப்பட்டு போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவா, நீ நரகத்திற்கு போன்னு சொல்லுவார். இதுதான் நடக்க போகிறது நியாய தீர்ப்பு நாளில. அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்களில மனுஷர் முன்பாக நாம இயேசுவை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுதான் பிதாவுடைய சித்தமாயிருக்கிறது. அதுதான் பிதாவுடைய விருப்பமாயிருக்கிறது. இந்த விருப்பத்தையும் சித்தத்தையும் யார் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியுமே தவிர வேற ஒருத்தரும் போக முடியாது. ஆண்டவர் சொல்றார், ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஞானவான்னு சொல்றார். ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்லி அவங்களை ரட்சிப்புகளை நடத்திட்டோம் அப்படின்னா வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, நீங்க தான் ஞானவான். உலகம் யாரை பார்த்து சொல்லணும்னா நிறைய படிச்சு பட்டம் பெற்றவங்களை, PhD பெற்றவங்களை பார்த்துதான் ஞானின்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் யாரை பார்த்து ஞானவான்னு சொல்றாருன்னா ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களை ஞானவான் என்று சொல்லுகிறார். ஏன்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆதாயப்படுத்தி ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சா முழு பரலோகமும் சந்தோஷப்படுமா. பாருங்க, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலை சத்தியத்தை அறிவிக்கிற வேலை. மீதி எதை செஞ்சாலும் பரலோகம் சந்தோஷப்படாது. ஆண்டவரே, நான் 1 கோடி ரூபாயில வந்து நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன், பிரதிஷ்டை நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னா பரலோகம் சந்தோஷப்படாது. நான் கிலோ கணக்கில் தங்க வச்சிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னா பரலோகம் சந்தோஷப்படாது. இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து வச்சிருக்கிற பரலோகம் சந்தோஷப்படாது. ஆனா ஆண்டவரே, நான் என் வாழ்நாள்ல ஒரு 5 ஆத்மா 10 ஆத்மாவை நான் சபையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலை ஆத்தும ஆதாயம் செய்கிற வேலை. ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்து சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த அழகான பாதத்தை ஏசப்பா கழுவி விட்டிருப்பாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் அவருடைய பார்வையில அழகான பாதங்களாய் மாறிவிட்டது, அழகான பாதங்களாய் தெரிகிறது. நீங்க ஒரு கைப்பிரதி எடுத்துட்டு உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஞானவான். உங்கள் நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்படல அப்படின்னா வேதத்தின்படி சொல்றேன், பரலோக ராஜ்யத்தை நீங்க மறந்துருங்க. இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லல அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல உங்க பெயர் அங்க சொல்லப்படாது. கொஞ்சம் யோசிங்க. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது, சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லி
சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. நீங்க தான் உத்தரவாதி, நீங்க தான் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிற்கும் பொழுது, மகனே மகளே, எனக்காக என்ன செஞ்சா? உனக்காக நான் சிலுவையில உயிர்வு கொடுத்தன, உனக்காக ரத்தம் சிந்தின, நீ எனக்காக என்ன பண்ணா? ஆண்டவரே, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, எனக்கு வெக்கமா இருந்தது. நான் இயேசுவை பத்தி சொன்னா அவங்க திட்டிடுவாங்களோ அடிச்சிருவாங்களோன்னு நான் பயந்துட்டேன். அப்படியா, போ நரகத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் நரகத்திற்கு அனுப்பிடுவார். நீங்க சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்லலன்னா, நீங்க சபைக்கு வருகிறது, ஆராதனையில பங்கு எல்லாமே வீண். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், கத்தாவே கத்தாவேன்னு வெறுமனை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என் பிதாவின் சுத்தத்தை செய்யணும், என் பிதாவுடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் வளர்ந்துருமணும், எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிக்கணும். அதை யார் யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோகம். அதனால்தான் ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். நமக்கு அவர் வீட்டை பரலோகத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறார். தங்கத்தை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறார். காம்பவுண்டு செவரெல்லாம் 12 வகையான ரத்தன கற்களினாலே கட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரிடத்துல தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாளந்த கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும். ஒன்ன வாங்கி அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், நீ பிரயோஜனம் இல்லாதவன், நரகத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆனா 1 2 ஆக்கிட்டீங்கன்னா, 2 4 ஆக்கிட்டீங்க அப்படின்னா, 5 10 ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற என்னுடைய ராஜ்யத்திற்குள்ள போங்க அப்படின்னு சந்தோஷமாய் அனுப்புவார். அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? சத்தியத்தை அடக்கி வச்சு தண்டனைக்கு உட்படுத்தப்பட போகிறீங்களா? அல்லது சத்தியத்தை சொல்லி பரலோகத்துல மேன்மையான ஒரு இடத்துக்குள்ள போக போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. சத்தியத்தை மட்டும் அடக்கி வச்சா பரலோகத்துக்கு போக முடியாது. வேத வசனம் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. பரலோகத்திற்கு போவதற்கு ஷார்ட்கட் ரூட் கிடையாது. வேத வசனம் தான் பரலோகத்திற்கு போவதற்கான வழி. இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழல செய்யல அப்படின்னா அடுத்தது நரகம் தான். அது கொடுமையான இடம். ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நரகம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுவும் நித்தியமானது. எப்படி பரலோகம் நித்தியமானதோ அதே போல நரகமும் நித்தியமானது. அப்படியே அக்கினியில போட்டுட்டு உடனே எடுத்துலாம் விட மாட்டாங்க. அக்கினிக்குள்ளேயே கிடக்கணும். வேதனை நிறைந்த ஒரு இடம். ஒரு வசனம் மாத்திரம் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதில கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். நம்ம காதுல சத்தியத்தை கேட்கிறோம். நம்ம என்ன சத்தியத்தை கேட்டோமோ அதை போய் வீடுகள் மீது பிரசித்தம் பண்ணணும். ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் ஏராளம் நம்ம சுற்றிலும், நம்ம ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிறாங்க. தெரிந்த காரியங்களை சொல்லுங்க. சமயத்தை எதிர்பார்க்காதுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுங்க. பார்க்கிறவர்களோடு, பழகுகிறவர்களோடு, பேசுகிறவர்களோடு கூட இயேசுங்கிற அந்த வார்த்தைய, இயேசுங்கிற அந்த விதைய நீங்க அவங்களுடைய உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருங்க. எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படியெல்லாம் பார்த்து இயேசுவை பத்தி சொல்லுங்க. சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே ஒரு நாள் பலன் உண்டாகும். ஆண்டவருடைய விருப்பம் இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. அதுதான் அவருடைய விருப்பமாயிருக்கிறது. அந்த விருப்பத்தை நாம இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நிறைவேற்றினால் நமக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். இல்லை பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு முடியாது, நான் சர்ச்சுக்கு வருவேன் போவேன் அவ்வளவுதான் அப்படின்னா வேத வசனத்தின்படி நரகம்தான். தாளந்த புதைத்து வைத்தவனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை தான் நமக்கும் ஏற்படும். யாரா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அங்கே பட்சபாதம் என்பது கிடையாது.
அதனால ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்கள் தண்டனைக்கு தப்ப முடியாது. அவருடைய பெயரை சொல்றவங்கள ஆண்டவர் சொல்லி கூப்பிடுவார். பெயர் சொல்லலைன்னா நம்ம பெயர் சொல்லப்படாது. நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானே எஜமானே என் இயேசு ராஜனே. எஜமானனே, என்னை அழைச்சிங்களே, என்னை பார்த்து புறப்பட்டு போன்னு சொன்னீங்களே. உங்க சித்தத்தை அறிந்து, உங்க விருப்பத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு மகனாக மகளாக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரை, நான் உங்களை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு வெக்கமா இருக்குது. ஆண்டவர் சொல்றா, வெக்கப்படாத மகனே மகளே, பயப்படாத மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். வெக்கப்படாதுங்க. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, இயேசுவை சொல்லுவதற்கு வெட்கப்படாதுங்க. வெட்கப்பட்டா அது கடைசியில் ஆபத்துல போய் முடியும். நம்ம பெயரை சொல்லுவதற்கு இயேசு வெட்கப்பட்டுருவார். பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்துருவோம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். ஒப்பு கொடுப்போமா? அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானே எஜமானே என் இயேசு ராஜனே. அப்பா, எங்களோடு கூட பேசுனீங்கப்பா, என்னோடு கூட பேசுனீங்க. ஆண்டவரே, பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. இந்த கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நான் சொல்லுவேன்ப்பா, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன், என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன்ப்பா, என் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லுவேன். இனி நான் வெட்கப்பட மாட்டேன், இனி யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவதற்கு வல்லமையுள்ள மனுஷனுக்கு நீங்க பயப்படாதுங்க. சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவராகிய ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால மனுஷனுக்கு பயப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்லுங்க. தேவையோடு இருக்கிற மக்களுக்கு போய் சொல்லுங்க, வியாதியில் இருக்கிற மக்களுக்கு போய் சொல்லுங்க. கிரியை செய்கிறவர் கர்த்தர். கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க கை வியாதியஸ்தர் மீது வைக்கப்படுகிற பொழுது உங்க சுகம் அடைவார்கள். பிசாசை துரத்துவீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவங்கதான் பிசாசை துரத்தணும், இவங்கதான் வியாதியை சுகமாக்கணும் அப்படிங்கிறது அல்ல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்றுதான் எழுதப்பட்டு இருக்கிறதே தவிர பிசாசை துரத்துறதுக்கு, வியாதியை சுகமாக்குறதற்கு ஒரு பெரிய அதிகாரம் தேவையில்லை.
கர்த்தரை விசுவாசித்த போதும். அதனால தைரியமா செயல்படுங்கன்னு கர்த்தர் சொல்றார். செயல்படாத மட்டும் முடங்கிறாதுங்க, செயல்படாம மட்டும் இருந்துராதுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை சொல்லுவதற்கு, ஒரு குடும்பத்திற்காவது இயேசுவை சொல்லுவதற்கு, ஒருத்தருக்காவது உதவி பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த கிராமத்திற்காக, என் கிராமத்திற்காக, என் கிராமம் ரட்சிக்கப்படுவதற்கு, என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஆலயத்தில் கூட வருவதற்கு நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இது உமக்காக செயல்படுவேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களுக்கு கிருபை தருவார், உங்களுக்கு அதற்கேற்ற தைரியத்தை தருவார். ஆனா நீங்க செயல்பட்டு தான் ஆகணும். உங்களை தெரிந்தெடுத்ததே அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு தான். உங்களை ஆண்டவர் எதற்காக தேடி வந்தார் என்றால், எதற்காக உங்களை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். உங்க காதுல எதற்கு சத்தியம் சொல்லப்படுகிறது என்றால், வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணணும். உங்களுக்கு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்காதுங்க. இதுவரைக்கும் நீங்க புதைச்சு வச்சது போதும். இன்னைக்கு அந்த தாளந்த வெளியே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிங்க. பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. 1 2 ஆக்குங்க, 2 4 ஆக்குங்க, 4 10 ஆக்குங்க, 10 20 ஆக்குங்க. தாளந்துகளை பெருக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால பெற்ற தாளந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்காதுங்க. ஆவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பந்தான் பரலோக ராஜ்யம். அப்பந்தான் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய மகனே வா வா, என்னுடைய மகளே வா, நான் உனக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த வீட்டுல நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போய் விடுவார். இல்ல அப்படின்னா எதுக்குமே புரோஜனம். எத்தனை முறை சத்தியத்தை கேட்டார், எவ்வளவு சத்தியத்தை காதுல கேட்டாலும் எந்த வீட்லயும் போய் சொல்லலை அப்படின்னு நரகத்திற்கு அனுப்பிடுவார். அதனால இன்னைக்கு பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா நீங்களே தீர்மானம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு முன்னாடி பரலோகமும் இருக்குது, நரகமும் இருக்குது. எது வேணும்? ஆண்டவரே, நான் பரலோகத்திற்கு வர விரும்புகிறேன்ப்பா, பரலோகத்திற்கு வருவதற்கு விரும்புகிறேன், அதற்கேற்ற விதத்துல வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாரத்தை கொடுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கரிசனை உங்க பிள்ளைகளுக்குள்ள வரட்டுப்பா. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, என் சொந்த பந்தம் என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். நான் மட்டும் பரலோகத்திற்கு போனா போதாது, என் சொந்த பந்தம் குடும்பம் எல்லாம் பரலோகத்திற்கு வரணும். நான் பரலோகத்துக்கு போய் என் குடும்பம் நரகத்திற்கு போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பாரம் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வரட்டும். ஷகா தூரா கபா ரீமா ஷகா லகா தூடா காவா ஷகா, ஒவ்வொருவருக்குள்ள அந்த பாரத்தை வைங்கப்பா. எழுந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நான் ஒரு கரிசனை, ஒரு பாரம் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. எழுந்து போகிற ஆத்துமாக்களை குறித்துதான ஒரு தரிசனம் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரட்டும், வரட்டும், வரட்டும். எப்படி ஆகிடும் ஆலயத்திற்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வரணும், ஆலயத்துல ஆத்துமாக்களை பெருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும் ஐயா. நீங்க சொன்ன வார்த்தை நான் விதைத்திருக்கிறப்பா, இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டுப்பா. என்ன நோக்கத்தோடு கூட என்னை கொண்டு வந்து இந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்களோ, இந்த வார்த்தைகள் எல்லாம் பலன் தரணும்ப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை செயல்பட வைக்கணும்ப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை காரியங்களை நடப்பிக்க வைக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றணும்ப்பா. அப்படி செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் கத்த நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆளுகை இப்பொழுதே இறங்கட்டும்ப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு கூட வந்திருப்பார்கள் என்றால் இப்போ உங்க சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், உங்க சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். என்னை தொட்டு சுகமாக்கினீங்களே, அதே போல உடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் கத்தர் மாற்றுங்க. உடைய சுகமளிக்கிற வல்லமை கூட சரீரத்திற்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதி பலவீனம் மறையட்டுப்பா. இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியலையே, ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அழுறாங்க. இந்த நிலைமை இந்தோடு இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மறையட்டும்.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க போங்கப்பா. நிறைய கோணல் இருக்கிறது, அதெல்லாம் செவ்வையாக்குங்க. இன்று முதல் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க, வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க, திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க ஆலயத்தை சுற்றில இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சடுதி மரணம் ஏற்படக்கூடாது, எந்த கொள்ளை நோய் ஏற்படக்கூடாது. ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வதிக்கிற கரம் நீட்டப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டின் மீதும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அந்த சபை பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய சபை ஊழியரை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆயிரமா குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை சொல்லிட்டேன்ப்பா, சொல்லிட்டேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.